Navin Sadar at Starwood Towers, Medavakkam. Premium 3 BHLK homes at 7,999 per square feet. For more info, visit navins.in. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பட்ஜெட் இன்று நமது மத்திய நிதி அமைச்சர் அவர்களால் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இதில் எம்எஸ்எம்இக்கு வேண்டிய நிறைய பலன்களை அறிவித்துள்ளார்கள். அதில் முக்கியமாக பார்க்குறது என்னென்னா, எஸ்எம்இக்கு எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு 10,000 கோடிக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது எம்எஸ்எம்இக்கு ஒரு பூஸ்ட், எம்எஸ்எம்இயை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு உந்துதலாக இருக்குன்றத மெடிஷா சார்பாக நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரிஸ்க் ஃபேக்டருக்காக ஒரு 2,000 கோடி இது பண்ணியிருக்காங்க. அது அநேகமாக சிஜிஎம்சி அந்த ஸ்கீமில் இது கவர் ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி முக்கியமானது என்னென்னா, இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கும் பப்ளிக் செக்டார்ஸ்க்கும் நாங்கள் அனுப்புகிற பொருட்களுக்கு கரெக்ட் டயத்தில் எங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கிறதில்ல. அதை ட்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலமாக தான் இப்போ நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பேமெண்ட் டிலே ஆகிறத கவர்மெண்ட்டோட ஸ்கீம் ட்ரெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் மூலமாக நாங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மத்திய நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்கீமை எல்லா இதுக்கும் கம்பல்சரியாக மேண்டேட்டரியாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சிறு தொழில்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா பேமெண்ட் சரியான டயத்தில் நாங்கள் கலெக்ட் பண்ணோம்னா தான் எங்களோட தொழிலை சிறப்பாக நடத்த முடியும். அதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டோட பர்ச்சேஸ் எல்லாத்தையுமே எம்எஸ்எம்இல தான் பண்ணணும் அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது ஜெம் போர்ட்டல் மூலமாக பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளை ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் எம்எஸ்எம்இல தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத திருப்பியும் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் எம்எஸ்எம்இக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணுறோம். அதே மாதிரி சிம்பிளிஃபைடு ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் சொல்கிறாங்க, பேப்பர் ஒர்க்ஸை குறைக்கிற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு சிறு தொழில்களில் ஜிஎஸ்டி பேப்பர் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இது தனியாக ஒரு அக்கௌண்டன்ட் போட்டு ருட்டீனாக பண்ண வேண்டிய ஒரு ஒர்க்காக இருக்குன்றதுனால இந்த சிம்பிளிஃபைடு ஜிஎஸ்டின்ற ஸ்கீம் மூலமாக இன்னும் எங்களுக்கு ஜிஎஸ்டியில் நிறையா ரிலீஃப் கிடைக்கும். இந்த பேப்பர் ஒர்க் சப்மிட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி கார்பரேட் டேக்ஸ் ரிடக்ஷன் 50 crores வரைக்கும் எங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அது எம்எஸ்எம்இக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லானது ஒன்று. ஏன்னா இது ப்ராஃபிட்டபிலிட்டி இப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த தரவு நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் மெடிஷா சார்பில் நம்புகிறோம். அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் க்ரீன் எனர்ஜிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக சொல்லியிருக்காங்க. க்ரீன் எனர்ஜியில் இன்சென்டிவ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதில் சோலார் பவர், அது போக எனர்ஜி எஃபிஷியன்சி மிஷின்ஸ், இந்த மாதிரி இதுக்கு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்லையும் சப்சிடரியும் கொடுக்கறதுக்கும் உண்டான இதை இது பண்ணியிருக்காங்க. அது சுறுதொழில்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் க்ரீன் எனர்ஜி. அதே மாதிரி டூரிசம் டெம்பிள் சிட்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு 5,000 கோடி இந்த தடவை பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதில் மதுரையும் நம்ம டெம்பிள் சிட்டியில் வரும்ன்றதை எதிர்பார்க்கலாம். அது அப்படி இது பண்ணுறப்ப இங்கே மதுரையும் டூரிசத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பெறும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் சார். அதே மாதிரி இந்த ஆயுஷ், இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் யோகா, இந்த மாதிரி மெடிசின்ஸ்க்கும் பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது போக நாங்கள் எதிர்பார்த்தது பட்ஜெட்டில் எதிர்பார்த்தது 2 விஷயங்கள் தான் எங்களுக்கு கிடைக்கல. அதை இந்த இடத்துல நாங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும், மெடிசா சார்பில் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஒன்று நாங்கள் கேட்டது கேபிட்டல் குட்ஸ்க்கு ஐடிசி எடுக்க முடியல அப்படின்றது எங்களோட சிறு தொழில்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக வச்சுட்டு இருந்தோம். அதாவது இது எப்படின்னா, நாங்கள் சிறு தொழில்களில் இப்போ மிஷினரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா, இப்போ டெக்னாலஜி அப்கிரேடேஷனுக்காக நாங்கள் நிறைய மிஷின்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி கேபிட்டல் குட்ஸ் மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மூலதனத்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபாய்க்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா ஒரு 18% ஜிஎஸ்டி கட்டுறோம். 18 லட்ச ரூபா நாங்கள் கட்டி நாங்கள் அந்த மிஷினை வாங்குறப்ப அந்த 18 லட்ச ரூபாயை ஐடிசியில் நாங்கள் கிரெடிட் எடுக்க முடியாது. அந்த அமௌண்ட் அப்படியே எங்களால் யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது. இது சிறு தொழில்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர்டனாக இருக்குது அப்படின்றத இதை ரிலீஃப் பண்ணி கொடுங்க. இந்த ஐடிசியில் இந்த 18 லட்சத்தையும் நாங்கள் கிரெடிட் எடுக்கிற மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம்.
அது வந்து கன்சிடர் பண்ணலை. மேபி வருங்காலங்களில் வந்து இதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மெடிஷா சார்பில் நாங்கள் திருப்பி இந்த கோரிக்கையை வந்து மத்திய நிதி அமைச்சருக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை வந்து திருப்பி சொல்றதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்கீம் என்னன்னா, இந்த ஐஐடி ஸ்கீம் சொல்லிட்டு இது சொல்றோம். அதாவது வந்து பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இப்போ மதுரையில் வந்து இருக்கிற இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து 4 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான் இருக்குது. அந்த 4 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டும் ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து இப்போ புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கோ இல்லை இருக்கிற பிஸ்னஸை எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கோ அந்த இடத்துல இண்டஸ்ட்ரீஸில் லேண்டே கிடையாது. இப்போ அப்படின்றப்ப இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு ஒரு இடத்துல இது பண்ணுறப்ப பக்கத்தில் வீடுகள் வந்துடுது. அவங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் வீடுகள் வந்துடுது. உடனே பொல்யூஷன் ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்லி சொல்கிறப்ப திருப்பி அந்த இண்டஸ்ட்ரீஸை தூக்கிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. திருப்பி அங்கேயும் போகிறப்ப இதே மாதிரி ப்ராப்ளம் வருது. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் பீப்புள்ஸ் வந்து இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்யூஷன் சொல்கிறோம்னா, பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் என்ன ப்ராப்ளம்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து 50% வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 ஏக்கரில் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பண்ணுறோன்னா அதில் 40% வந்து ரோடு, ஓஎஸ்ஆர் லேண்டு இந்த மாதிரி இதுக்காகவே ஒரு 40% லேண்ட் போயிருது. அப்படின்றப்ப 60% தான் நம்ம வந்து யூட்டிலைஸ்டு ஏரியாவாக நாங்கள் யூஸ் பண்ண முடியுது. அதில் வந்து இந்த ரோடு போடுறதுக்கு, இந்த ஸ்ட்ரீட் லைட் போடுறதுக்கு, ட்ரைனேஜ் சிஸ்டம் இதுக்கு எல்லாத்துக்குமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணுறப்ப அந்த 50% வந்து நாங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்றப்ப அந்த இடத்துல லேண்ட் காஸ்ட் கூடிடுறப்ப இந்த லேண்ட் காஸ்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால் பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பேர்டனாக இருக்குது. அதுக்காக நாங்கள் என்ன கேட்குறோன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு 90% வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து டெவலப்மெண்ட் சார்ஜஸ் கொடுத்தாங்கன்னா பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து வளர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். அப்படின்றதுனால வந்து இந்த ஐஐடி ஸ்கீமில் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஐஐடி ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குது. அது வெறும் 10% கொடுக்குறாங்க. அது வந்து எதுக்குன்னா எக்ஸிஸ்டிங் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அது கொடுக்குறாங்க. இப்போ அதை வந்து 90% புதுசாக வர்ற தொழில் பேட்டைகளுக்கும் இது கொடுத்தாங்கன்னா சிறு தொழில்கள் வர்றதுக்கு ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் மதுரை டு தூத்துக்குடி கேரிடரில் வந்து இண்டஸ்ட்ரியல் கேரிடரில் ஏதாவது பெரிய தொழில்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு இருந்தோம். அது மாதிரி எதுவும் அறிவிப்புகள் வரல. ஆனால் இப்போ விருதுநகரில் வந்து இப்போ பிரதமரோட பிஎம் மித்ரா ஸ்கீம்ல வந்து விருதுநகர்ல வந்து 2500 ஏக்கர்ல வந்து ஒரு தொழில் பூங்கா அமைச்சிருக்காங்க. அது வந்து இன்னைக்கு திருப்பூர் மாதிரி விருதுநகர் மாவட்டமும் அதை சேர்ந்த மதுரை மாவட்டமும் டெக்ஸ்டைல்ல வந்து வளர்றதுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். இன்னும் ஒரு 10 வருஷத்துல வந்து விருதுநகரும் மதுரையும் திருப்பூர் மாதிரி வளர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் ஆஃப் அந்த மித்ரா அப்படின்ற பார்க்குனால. அதே மாதிரி இந்த மதுரை டு தூத்துக்குடி காரிடார்லையும் இன்ஜினியரிங் சம்பந்தமாக ஒரு தொழிற்பேட்டை வந்துச்சுன்னா மதுரையும் அதை சுற்றி உள்ள கிராமங்களும் ஊர்களும் வளர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் சார்.